அனைத்து மாணவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவானது எங்கு படிக்கலாம், என்ன படிக்கலாம் அல்லது என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்ற வீடியோக்களின் தொடர்ச்சி ஆகும். கடந்த 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோர்சஸ் பற்றி டீட்டெயில்ஸும் ஒரு என்ட்ரன்ஸ் பற்றியும் பார்த்தோம். கடந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் நடத்தக்கூடிய ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் மற்றொரு என்ட்ரன்ஸ் பற்றி தெளிவாக பார்ப்போம். இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா AIPMT சொல்லுவாங்க, அதாவது ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் ஆர் ப்ரீ டென்டல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த என்ட்ரன்ஸை யார், அதாவது எந்த போர்டு நடத்துதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் டெல்லி அப்படின்ற போர்டு நடத்துது. இந்த என்ட்ரன்ஸ், அதாவது இந்த என்ட்ரன்ஸ்ல மூலிமா நீங்கள் எக்ஸாம் எழுதி குவாலிஃபை ஆனீங்கன்னா 15% ஆஃப் த மெரிட் பொசிஷன் இந்த மெடிக்கல் காலேஜஸ் டென்டல் காலேஜஸ் ஆஃப் இந்தியா இதன் மூலிமா ஃபில்அப் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இதை பற்றி பார்ப்போம். அதாவது இந்த எக்ஸாம் எந்தெந்த ஸ்டேட் அல்லது எந்தெந்த யூனிவர்சிட்டி பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதை பார்ட்டிசிபேட், அதாவது எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்த பிறகு மற்ற விவரங்களை பார்ப்போம். அதாவது பார்ட்டிசிபேட்டிங் ஸ்டேட் ஆர் யூனிவர்சிட்டிஸ், அதாவது எந்தெந்த யூனிவர்சிட்டி மற்றும் எந்தெந்த மாநிலங்கள் இந்த தேர்வில் பங்கு பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா, ஃபர்ஸ்ட் ஹரியானா ஸ்டேட்டு, அடுத்து இமாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அந்தமான் நிக்கோபார், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, ஒடிசா, ராஜஸ்தான், சண்டிகர், டெல்லி யூனிவர்சிட்டி, அதாவது அடுத்தபடியாக டெல்லி யூனிவர்சிட்டி, AFMC, அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் புனே அந்த யூனிவர்சிட்டி, அடுத்தபடியாக பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜைமா ஜேமியா ஹம்தர்த் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியிலலாம் இந்த என்ட்ரன்ஸ் மூலிமா அவங்களோட சீட்டை ஃபில்அப் பண்ணுவாங்க. அடுத்தபடியா அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், கடந்த ஆண்டு எந்தெந்த டேட் இம்பார்ட்டன்ட், அதாவது அப்ளிகேஷன் எப்போ போடுவாங்க, மற்றபடி மற்ற இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அதை பற்றி பார்ப்போம். இப்போ அதாவது கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வித் லேட் ஃபீ, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது எப்போ கால் ஃபார் பண்ணுவாங்க. சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அதாவது எப்போ அப்ளிகேஷன் இது பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுக்கு 1/12/2014 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வித்தவுட் லாஸ்ட் ஃபீ, அதாவது எந்த ஒரு ஃபைனும் இல்லாமல் 31/12/2014 உள்ளார அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் டேட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் ஃபைனல் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபீ பை த டெபிட் கார்டு, அதாவது அமௌண்ட் எந்த தேதிக்குள்ளார கட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/1/2015 அந்த தேதிக்குள்ளார அமௌண்ட் பே பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இ சலான் மூலிமா லாஸ்ட் டேட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் ஃபைனல் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபீ ஒன்லி பை இ சலான், அதாவது இ சலான் மூலிமா எப்போ ஃபீ பே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஜனவரி மாதம் 2015 அதுக்குள்ளார முடிச்சிருக்கணும். பீரியட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வித் லேட் டேட் ஃபீ, அதாவது லேட் டேட் ஃபீயோட எப்போ ஃபீ பே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த டூரேஷன் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி ஜனவரி 2014 31ஆம் தேதி ஜனவரி 2015 கடந்த ஆண்டு இருக்கு. அதே போல இப்ப வருகின்ற 2016ஆம் கல்வி ஆண்டிற்கான அட்மிஷனும் இந்த தேதியில சில மாற்றங்கள் ஏற்படலாம், பட் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சக்சஸ்ஃபுல் ஃபைனல் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபீ வித் லேட் டேட், அதாவது லேட் டேட்டோட எப்போ லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 1 பிப்ரவரி 2015 இருந்து இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் சக்சஸ்ஃபுல் ஃபைனல் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபீ வித் லேட் டேட் ஒன்லி ஈச்சலான் மூலிமா எப்படின்னு பார்த்தீங்கன்னா
பிப்ரவரி 2ஆம் தேதி 2015 இருந்திருக்கு. இதான் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். அதாவது வந்து நீங்க எப்போ அப்ளிகேஷன் போடணும்னா ஜனவரி மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் கடைசியில் முடியுது லேட் பீரியடோ. அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 2014 தேதி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதே போல் வரும் கல்வியாண்டிற்கு இந்த வருடம் டிசம்பர் மாதம் 1 தேதியிலிருந்து நம்ம இந்த அப்ளிகேஷனை எதிர்பார்க்கலாம். யாரெல்லாம் ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எழுத விருப்பம் இருக்கோ, இல்லை இந்திய அளவில் இருக்கிற கல்லூரிகளை ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கோ, அல்லது வந்து இராணுவ மருத்துவக் கல்லூரியில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கோ, இந்த தேதியில் முக்கியமாக அவங்க குறிப்பிட்டு இதுக்கான முறையாக ஃபாலோ பண்ணி அதில் ஜாயின் பண்ண மாதிரி மிகவும் தாழ்மையை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தபடியான வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆன்லைன் சர்வீஸ் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன், அதாவது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா நடைபெறும். கேண்டிடேட் லாகின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும் போது உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் தருவாங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் வந்து கேண்டிடேட் லாகின். இது வந்து மற்றபடியான லாஸ்ட் இயருக்கான இது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் அட் எ கிளான்ஸ், அதாவது வந்து இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதான் வந்து இம்பார்ட்டன்ஸ், அதாவது 2015 ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் கிளான்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நான் முன்னாடி பார்த்து தான் கொடுத்துருக்காங்க, எப்பப்போ ஃபீ பே பண்ணணும், எவ்வளோ ஃபீ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது வித் லேட் ஃபீ, வித்தவுட் லேட் ஃபீ எல்லாம் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. எப்போ டெஸ்டஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு வருது. இது வந்து எக்ஸாம் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் எப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ளார போகணுன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி இந்த எக்ஸாம் ஹால் பார்த்தீங்கன்னா 9:15 போகணும். செக்கிங் ஆஃப் அட்மிட் கார்ட்ஸ் பை த யூனிவர்சிட்டி, அதாவது வந்து உங்கள் அட்மிட் கார்டை வந்து 9லேருந்து 9:45 பக்கம் செக் பண்ணுவாங்க. இது வந்து எக்ஸாம் நடைபெறும் டீட்டெயில்ஸ். எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ஜூன் 2015 வெளியிட்டிருக்காங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு கொஞ்ச நாட்கள் தள்ளி போட்டாலும் இதே மாதிரியான ஃபார்மேட்கள் இங்கே நடைபெறும். மேலும் இந்த டீட்டெயில் பற்றி எதனா விவரங்கள், இந்த எக்ஸாம் பற்றி விவரங்கள் வேணும்னா இந்த வீடியோவில் கடைசியில் குறிப்பிட்டு இருக்கிற முகவரிக்கோ அல்லது இமெயில் ஐடிக்கோ தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம்.